இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி மானியத்தில் செக்கு வாங்கி விவசாய பொருட்களை எண்ணெயா மாற்றி விற்பனை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இதுக்குள்ள போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா அதை நேரடியாக விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எந்த லாபமும் இருக்காது. அதுவே நீங்கள் அந்த பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் மல்லாட்டை, எள்ளு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் விளைவிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து மதிப்பு கூட்ட ஒரு பொருள் தான் எண்ணெய் அப்படின்றது. இந்த எண்ணெய் மதிப்பு கூட்டலுக்கு மிக முக்கியமா தேவைப்படுறது அப்படின்றது செக்கு தான். ஸோ அந்த செக்கை எப்படி நம்ம மானியத்துல வாங்குறது அப்படின்ற இந்த ஒரு வீடியோ நான் சொல்லி தரப்போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்க விவசாய சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அது போயிடுங்க. அதை டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிங்க. இதுல போன உடனே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் வரும். tnagrisnet.gn.gov.in அப்படின்றதான் டைரக்ட் லிங்க். நீங்க டைரக்டா அதை டைப் பண்ணியுமே ஓபன் பண்ணி வரலாம். tnagrisnet.tn.gov.in அப்படின்றதான் டைரக்ட் லிங்க். ஸோ இந்த வெப்சைட் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா இதுக்கான ஒரு தனி பிளேலிஸ்டே நம்ம போட்டிருக்கோம். அந்த வெப்சைட்ல என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத வச்சு. ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வெப்சைட்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் நீங்க டேரக்டா கூட வரலாம். tnagrisnet.tn.gov.in அப்படின்னு சொல்லி ப்ரௌசர்ல போட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் டேரக்டா வரும். ஸோ இதுல வந்த உடனே பாருங்க திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எல்லா ஆப்ஷன் பத்தியுமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த திட்டங்களை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் திட்டங்களை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு இப்படிதான் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு இதில் டைப் பண்ண சொல்லும். இதெல்லாம் நீங்க எதுவுமே டைப் பண்ண வேணாம். டேரக்டா போங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் துறை செலக்ட் பண்ண சொல்லும். இதுல நிறைய துறை இருக்கு. வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறை, வேளாண் பொருளியல் துறை, விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறை, வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, சர்க்கரை துறை, தமிழ்நாடு நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை துறைகள் இருக்கு. இந்த எல்லா துறைகளிலுமே நிறைய திட்டங்கள் இருக்கு விவசாயிகளுக்கு இருக்கு. அதில் நிறைய திட்டங்கள், நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு மானியங்கள்லாம் கொடுப்பாங்க. இதை பத்தி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்டை நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு காலையிலுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா வேளாண் பொறியியல் துறை. ஸோ பொறியியல் துறையில இருந்தா நமக்கு அது கொடுப்பாங்க. நம்ம அந்த இயந்திரங்கள் வாங்குறது அது எல்லாமே வேளாண் பொறியியல் துறையில தான் வரும். இது உள்ள போனீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கும். ஆல்ரெடி இதுல நிறைய திட்டங்கள் பத்தி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பா பிளேலிஸ்ட்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இதுல போனீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதே திட்டம் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு வகை இருக்கும். அதுக்கும் வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய இருக்குங்க. எண்ணெய் பிழிந்து எடுக்கும் செக்கு, தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரம், பாக்கு உடைக்கும் இயந்திரம், தானியம் அரைக்கும் இயந்திரம், நிலக்கடலை தோல் உரித்து தரம் பிரிக்கும் இயந்திரம், கேழ்வரகு சுத்தப்படுத்தி கல் நீக்கும் இயந்திரம், கால்நடை தீவனம் அரைக்கும் இயந்திரம், சிறிய பருப்பு உடைக்கும் இயந்திரம், சிறிய வகை எண்ணெய் பிழிந்தெடுக்கும் இயந்திரம், நிலக்கடலை செடியில் இருந்து காய் பிரித்தெடுக்கும் இயந்திரம், நெல் உமிழ் நீக்கும் இயந்திரம், அந்த மாதிரி நிறைய இயந்திரங்கள் இருக்கு. பருத்தி பறிக்கும் கருவி, தேயிலை பறிக்கும் கருவி, வெங்காய தாளினை இயக்கும் இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, எண்ணெய் பிழித்தெடுக்கும் செக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ண உடனே நமக்கு இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிடும். மானியம் எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இருக்கிறதே நான் சொல்லிடுறேன். சிறு மற்றும் குறு ஆதி திராவிட பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 40% மானியம் அல்லது அதிகபட்சமாக 1,80,000 வரைக்கும் தருவாங்க. மற்றும் இதர விவசாயிகளுக்கு 40% மானியம் அல்லது அதிகபட்சமாக 1,50,000 ரூபா வரைக்கும் தருவாங்க. ஸோ இதுதான் பாத்துக்கோங்க. நீங்க ஒரு சிறு குறு விவசாயியா இருக்கீங்க, இல்ல ஆதி திராவிடரா இருக்கிறீங்க, இல்ல பழங்குடியினரா இருக்கிறீங்க, இல்ல பெண் விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா 40% மானியம் கொடுப்பாங்க. நீங்க வாங்குற பொருள் என்ன ரேட் இருக்கோ அதுல. ஆனா அதிகபட்சம் அந்த மானிய தொகை எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 1,80,000 தான். இதர விவசாயிகள் எல்லாருக்கும் 40% கொடுப்பாங்க மானியம், அல்லது அதிகபட்சமா 1,80,000 ரூபாய் வரைக்கும் தருவாங்க. இது 1,80,000 ரூபாய் இதர விவசாயிகளுக்கு. நீங்க சிறு குறு விவசாயியா இருந்தீங்கன்னா 1,80,000 கொடுப்பாங்க 30% கழிச்சுட்டு. இதுதான் இதுக்கான திட்டம். ஸோ இந்த மாதிரி இயந்திரம் நீங்க வாங்கிக்கலாம்.
ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து விவசாயிகள் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல போயிட்டு இடுபொருள் முன்பதிவு அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓபன் பண்ணீங்கன்னா இதுதான் ரிஜிஸ்டர் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம் அதே மாதிரி செலக்ட் பண்ணணும். இதுல போனீங்க அப்படின்னா நம்ம வந்து வேளாண் பொருளியல் துறை செலக்ட் பண்ணணும். பொருளியல் துறை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்தீங்க அப்படின்னா வேளாண் விளைபொருள் மதிப்பு கூட்டு இயந்திரங்கள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ஓகே, நம்ம எது செலக்ட் பண்ணாலும் இப்போ வந்து இந்த வெப்சைட் ஒர்க் ஆகல போல, இந்த இடத்துல இது ஆகல. ஸோ வேற எதுவும் செலக்ட் பண்ண முடியல. ஜஸ்ட் இதில் செலக்ட் பண்ணிட்டு கீழே கேட்குற டீடைல்ஸ் உங்கள் ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், உங்கள் நேமு, உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் அட்ரஸ், நீங்கள் எங்கே இருக்கீங்க, எவ்வளோ ஏக்கர் நகை வச்சிருக்கீங்க, இதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் ட்ராக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், இது கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் என்ன, உங்களை பற்றி இது, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எது இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்ரூவல் ஆச்சா ரிஜெக்ட் ஆச்சா அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் காட்ட ஆரம்பிக்கும். இப்போ இந்த வெப்சைட் ஒர்க் ஆகல. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் டைம் ஆகி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்குள்ள ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்றுமே இல்லைங்க, டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அதை போய் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுல இந்த திட்டங்கள்னு இருக்கும். இதுல போயிட்டு நீங்க வந்து திட்டங்கள் பார்க்கறதுக்கு மட்டும் இந்த திட்டங்கள் அப்படின்ற இந்த ஒரு டேப் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேளாண் பொருளியல் துறை செலக்ட் பண்ணணும். வேளாண் பொருளியல் துறையில வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ திரும்ப அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு நீங்க வந்து எண்ணெய் பிழித்து எடுக்கும் இயந்திரம் இது பண்ணீங்கன்னா அதை பத்தி எல்லாமே வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா விவசாயிகள் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல போயிட்டு இடுபொருள் முன்பதிவு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இடுபொருள் முன்பதிவு அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம முன்ன எப்படி செலக்ட் பண்ணுமோ அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கீழே உங்களுடைய ஆதார் நம்பர், நேம் ஆஃப் த ஃபாதர், நேம் ஆஃப் த ஃபார்மர், நீங்க உங்க நேம் கொடுத்தீங்க, உங்க அப்பா நேம் கொடுத்தீங்க, மொபைல் நம்பர் கொடுத்தீங்க, சோசியல் ஸ்டேட்டஸ் நீங்க என்னவா வருவீங்க அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டியா இல்லை ஜென்ரலா அப்படின்றத கொடுத்துங்க. ஸோ நீங்க உரிமையாளர், நீங்க தான் ஓனரா இல்லை நீங்க வந்து சாகுபடியாளரா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து உங்க பாலினம், நீங்க ஆனா பெண்ணா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு உங்களோட போட்டோ இதில் அப்லோட் பண்ணிடுங்க. இதுல வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிங்க. பிளாக், வில்லேஜ் இது எல்லாமே நீங்க டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும், உங்க பிளாக்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். உங்க பிளாக் செலக்ட் பண்ணணும், உங்க வில்லேஜ் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நில விவரங்கள் அப்படின்றதுல உங்க நிலம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க சர்வே நம்பரு, அதுக்கப்புறம் என்னென்ன கேட்குறோம் அதெல்லாம் கொடுத்துட்டு உங்க அக்கௌண்ட் நம்பர் ஐஎஸ்எஃப்சி கோட் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க இந்த ட்ராக்கிங் பேஜில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். உங்க ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ்லாம் காட்ட ஆரம்பிச்சு கீழே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்ட ஆரம்பிக்கும். இந்த இடத்துல ஸ்டேட்டஸ்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு உங்களோட அப்ளிகேஷன் அப்படின்றது காட்ட ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோதான் சிம்பிளான வெப்சைட்ல நம்ம அப்ளை பண்றது. செக் அப்படின்றது வந்து ரொம்பவுமே முக்கியமா இம்பார்ட்டண்டா விவசாயத்துல மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யறதுக்கு தேவையான ஒரு பொருள். நீங்க விவசாயத்துல மதிப்பு கூட்டல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா செக் வாங்கலாம். ஆமணக்கு, எள்ளு, மல்லாட்டை இந்த மாதிரியான பயிர்லாம் நீங்க அதிகமா செய்வீங்க, இல்லை தென்னந்தோப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து இந்த செக்கு வாங்கி உங்களுடைய விவசாயத்தை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாம் உங்க விவசாய பொருட்களை. இதே போல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல விவசாயம் சொந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பதிவேற்றுக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்க மறக்காம பார்க்கணும்னு வச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போதான் எல்லா வீடியோஸுமே உங்களால பார்க்க முடியும். ஸோ வேற என்ன டவுட்ஸ் இருக்கு, கொரிஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதே போல வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம். டாடா, பை பாய்.